டிஎன் பேப்பர் 2 6 பிப்ரவரி 2023 மார்னிங் செஷன் சைக்காலஜி. தனிச்செருவுடைய தனிப்பட்ட பழக்கம் மற்றும் செல்வாக்கு என்பது மனத்திறன், செயல்திறன் மற்றும் விருப்ப வேலை. உட்புற மற்றும் வெளிப்புற உடல் மாற்றங்கள் ஏற்படுவது டேஸ் வளர்ச்சி என அழைக்கப்படுகிறது. உடல் வளர்ச்சி ஊக்குவித்தலின் முக்கிய உத்தி என்று அழைக்கப்படுவது கவனம் மற்றும் விருப்பம். கல்வி உளவியல் என்பது கற்பித்தல் கற்றலுக்கான தொடர்பை வழங்கும் ஒரு வகை உளவியல் என்று கூறியவர் ஸ்கின்னர். ஒரு புலனறிவு ஆனது எந்த ஒரு உண்மையான தூண்டல் புலனுணர்வு அடிப்படையற்றது. அது டேஸ் இல்பொருள் காட்சி. இரு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஸ்பியர்மேன். சாதிக்கும் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் டேவிட் மேக்கெல்லண்ட். உற்றுநோக்கல் கற்றலில் உள்ள 4 படிநிலை கண்டறிந்தவர் பண்டுரா. பற்றாக்குறையான வேலைகள், வீட்டு வசதி அல்லது வளர்ச்சிக்காக குழுக்களுடன் ஏற்படும் டேஸ் அடிக்கடி விரோதங்கள் எழுகின்றன. போட்டியால் டேஸ் நிலை மேம்பாட்டில் தனிநபர் ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல்லானது எவ்வகையாக செயல்படும் என்பதை பகுத்தாய்வு திறன் பெறுகிறார். குமரப்பருவம் நடத்தை வல்லுநர்கள் தவிர்த்த காரணி மரபு. ஃப்ராய்டு என்பவர் கூற்றுப்படி ஒரு குழந்தையின் ஒழுக்க மேம்பாடு இந்த வயதில் முடிவடைகிறது. 6 பயம், கோபம் மற்றும் பொறாமை போன்ற மனவளர்ச்சிகள் டேஸ் வகையை சார்ந்தது. எதிர்மறை மனவளர்ச்சி மோசமான பொழுதுபோக்கு, ஊடகம் மற்றும் நெறிப்பிரல் நடத்தை குற்றத்திற்கு காரணமாகும். சூழல் தேர்வுக்கு உட்படுபவர் டேஸ் மூலம் முயற்சி செய்து படத்திற்கு தீர்வு காண்பார். பொருட்களை திரட்டுதல். மனித உடலானது டேஸ் வகை திரவங்களை கொண்டது என ஹிப்போக்ரேட்ஸ் வரையறுக்கிறார். 4 பியாஜே எளிதான நிகழ்ச்சிகளை டேஸ் எனவும் கடினமான செயல்பாடுகள் எனவும் அழைக்கிறார். ஸ்கீமா கோபத்தை ஆக்ரோஷமாக நடவடிக்கையில் வெளிப்படுத்தவும் டேஸ் சுரப்பின் சுரப்பு அதிகரிக்கும். அட்ரினல் டேஸ் என்பது கற்றலின் உச்சநிலை ஆகும். காரணப்படுத்துதல் முன்கூட்டி திட்டமிடல் இல்லாமலே எந்த வகை குழுவினர் ஒன்று சேர்வார்கள். தடையில்லா வளர்ச்சி தூண்டுதலாக இருப்பது முதிர்ச்சி மற்றும் கற்றல். 30 முதல் 50 வரையிலான மாணவர்களுடைய ஒரு வகுப்பை ஆசிரியர் சந்திக்கும் போது மிகப்பெரிய வேறுபாட்டு வீச்சில் இருப்பது தனியார். எது தூண்டல் தேர்வை தீர்மானிக்கிறது. விருப்பம் மற்றும் மனப்பான்மை. பயன்பாட்டு விதி மற்றும் பயன்படாத விதியை ஒருங்கிணைக்க கிடைக்கும் விதி. பயிற்சி விதி தனிநபருடைய சூழலுக்கான உறவில் தனிநபருடைய செயல்களை அறிவியல் பூர்வமாக படிப்பது உளவியலாகும் என்று கூறியவர் உட்வொர்த் மற்றும் மாக்யூல். ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது இந்த தேர்வுக்கான உதாரணம். அளவுகோல் சார்ந்த வகுப்பறையில் உள்ள மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் அதிக பொறிமுடன் இருக்கின்றனர். ஏனெனில் முன்னுரிமை அணுகுமுறை ஒருவரின் சிக்கல் கலந்த நடத்தை எதை பொறுத்தது. மனநிலை வகுப்பறையில் நெறிப்பிரல்வை தடுக்க ஆசிரியர்கள் எல்லா மாணவர்களுடன் நேர்மறை மனப்பான்மையை வளர்த்தல். சிடுமுகம் ஆளுமை உடையவர்கள் மனவளர்ச்சியில் பலவீனம் ஆனால் உடலளவில் பலம் உடையவர்கள்.